வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நிலாவரை பொடி சாப்பிடும் முறை, யார் சாப்பிடலாம், எவ்வளவு சாப்பிடலாம், எதற்காக சாப்பிடலாம், இதனுடைய பயன்கள் என்ன அப்படிங்கிறது முழுமையாக பார்க்கலாம். இந்த பொடி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடைகளில் நிலாவரை பொடின்னு கேளுங்க, தருவாங்க. 100 கிராம் பார்த்தீங்கன்னா 40 ரூபா அந்த ரேஞ்ச் வரும். இந்த பொடியில் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் இல்லை, அதனால் நீங்கள் பயப்படாமல் சாப்பிடலாம். இந்த பொடி சாப்பிடும் முறை பார்த்தீங்கன்னா நைட்டு உணவிற்கு பின் ஒரு 1 மணி நேரம் கழித்து சுடுதண்ணீரில் ஒரு அரை ஸ்பூன் அளவு, அதாவது ஒரு 2 to 3 கிராம் அளவு நீங்கள் சாப்பிடலாம். மலச்சிக்கல் இருக்கிறவங்க டெய்லி சாப்பிடலாம். ஒரு 2 மாதத்துக்கு டெய்லி தொடர்ந்து நீங்கள் சாப்பிட்டு வர உங்கள் மலச்சிக்கல் சரியாயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் இது கண்டினியூ பண்ண வேண்டியதில்லை. மலச்சிக்கல் இல்லாதவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்கா நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு குடல் இருக்கிற கழிவுகள்லாம் நீங்கி உங்கள் குடல் சுத்தமாகும். ஸோ மலச்சிக்கல் இல்லாதவங்க 3 மாதத்துக்கு ஒருக்கா இல்லை 2 மாதத்துக்கு ஒருக்கா சாப்பிடுங்க. மலச்சிக்கல் இருக்கிறவங்க டெய்லி தொடர்ந்து ஒரு 2 மாதம் சாப்பிடுங்க. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மலச்சிக்கல் சரியாயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துக்காதீங்க. இது தொடர்ந்து கண்டினியூ எடுக்கிறனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உடம்புல இருக்கிற நீர்ச்சத்து குறைந்து எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ் ஆகி உடல் சோர்வடையும். அதனால பார்த்தீங்கன்னா 2 months மேலே நீங்கள் கண்டினியூ பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ நீங்கள் 2 months எடுத்தால் போதும். இந்த பொடி பார்த்தீங்கன்னா யார் சாப்பிடலாம்னு பார்த்தீங்கன்னா 7 வயதுக்கு மேல் இருக்கிறவங்க எல்லாருமே சாப்பிடலாம். 7 வயதுக்கு மேல் இருக்கிற குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு நான் 1/2 டீஸ்பூன் சொன்னேன்னா அதில் பாதி கொடுத்தீங்கன்னா இந்த குழந்தைகளுக்கெல்லாம் 7 வயதுக்கு மேல் இருக்கிற குழந்தைகளுக்கு மலச்சிக்கல் இருந்துச்சுன்னா நீங்கள் நம்ம எடுக்கிறதுல பாதி கொடுத்தா அவங்களுக்கு போதுமான அளவு. இந்த பொடி ரெகுலராக எடுக்கிறவங்க 1/2 டீஸ்பூன் சாப்பிடுங்க. 3 மாதத்துக்கு ஒருக்கா எடுக்கிறீங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிராம் அளவு, 1 ஸ்பூன் அளவு, 1 டீஸ்பூன் அளவு நீங்கள் சாப்பிடலாம். எந்த ஒரு தப்பும் கிடையாது. இதை சாப்பிட்டு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 2 to 3 டைம் மலம் கழியும். அதை பற்றி நீங்கள் எதுவும் பயப்பட வேண்டியதில்லை, ஆட்டோமேட்டிக்காக அது நின்றுடும். நீங்கள் மோர் எடுத்துக்கலாம், உங்களுக்கு கொஞ்சம் நல்லா. அதிக தூரம் பயணம் பண்ண வேண்டியது இருந்துச்சுன்னா அவங்க இந்த இது எடுத்துக்கிறது தவிர்க்கிறது நல்லது. இதனுடைய பயன்கள் பார்த்தீங்கன்னா வாயு கோளாறு நீக்கும், குடலில் பூச்சி இருந்தால் அது வெளியேறும், உடல் பருமன் குறையும், ஸ்கின் டிசீஸ் சரி செய்யும், குடல் இருக்கிற நச்சுக்கள் எல்லாமே வெளியேறும். இதை அல்சர் இருக்கிறவங்க எடுத்துக்க வேண்டாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.